அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபியின் கண்ணல் மொழிகள். தர்மம் செய்வோம். சதக்கா என்னும் தர்மம் செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது. நாம் தான தர்மம் செய்தால் நமது செல்வம் குறைந்து விடுமென்ற எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்துவான். மாறாக நமது செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வதோடு ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறான். இறைவனின் கோபம் நிச்சயமாக தர்மம் செய்வது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது. ஏழை மக்களுக்கு பொருள் உதவிகள் செய்தால் நமது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நீக்கி அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும். கடன் கொடுப்பது ஒவ்வொரு கடனும் தர்மமாகும். கடன் கொடுத்து உதவ வேண்டும். கடன் பெற்றவர் உரிய காலத்தில் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒரு முறை கடன் வழங்கினால் 2 முறை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வின் விரோதி கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதி ஆவான். அவன் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவானாக இருப்பினும் சரியே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற பரக்கத்திலிருந்து ஏழை மக்களுக்கு சிறிதளவு கொடுத்து உதவ வேண்டும். முறையாக வணங்கும் வணக்கசாலியாக இருந்தாலும் கஞ்சனாக இருந்தால் அவர் மீது அல்லாஹ்வின் கருணை தூரமாகிவிடும். யார் சிறந்தவர்? திருக்குரானை தானும் கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுப்பவர். உங்களில் சிறந்தவர் திருமறை குரானை ஓதி கற்றுக்கொள்வது கடமையாகும். பலரும் இதில் கவனம் செலுத்துவதில்லை. திருக்குரானை ஓதுவதும் ஓத கேட்பதும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் அதனை மனனம் செய்வதும் மகத்தான பாக்கியமாகும். சூரா யாசீன் யார் பகலில் துவக்கத்தில் சூரா யாசீன் ஓதுகிறாரோ அவரின் அன்றைய தேவைகள் நிறைவேற்றப்படும். சூரா யாசினை ஓதும் பக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரா யாசின் குரானின் இதயம் என்றார்கள் நபிகள் கண்மணி அவர்கள். சூரா பாத்திஹா சூராவில் அனைத்து நோய்களுக்கும் மருந்து உண்டு. முன்னோர்கள் இன்பத் துன்ப நிகழ்வுகளையும் பாத்திஹா சூராவை ஓதி வந்தார்கள். நாமும் அந்த அழகிய வழிமுறையை தவறாமல் பின்பற்றிய அதன் பழக்கங்களை அடைந்திடுவோம். பாழடைந்த வீடு யாருடைய இதயத்தில் திருக்குரானின் ஒரு சிறு பகுதி கூட மனனமில்லையோ அவர் பாழடைந்த வீட்டை போன்றவராவார். நபிமொழி தீமிதி திருக்குரானின் முழுமையாக மனனம் செய்வது பெரும் பாக்கியமாகும். இல்லையேல் சின்ன சின்ன சூறாக்களை ஆவது மனனம் செய்வது இதயங்களுக்கு வெளிச்சம் தரும்.